எடப்பாடி பழனிசாமி தோளில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள் நுழையலாம் என பாஜக திட்டம் போடுவதாக திமுக மக்களவை உறுப்பினர் ராசா விமர்சித்துள்ளார். திமுக மாணவர் அணி மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள், சமூக வலைதள பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி தலைமையில் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி கலந்து கொண்டு திமுக மாணவர் அணி நிர்வாகிகளுக்கு ஒருநாள் சமூக வலைதள பயிற்சியை தொடங்கி வைத்து உரையாற்றினார். திமுக மாணவர் அணி துணை செயலாளர்கள் சோழராஜன், தமிழரசன், அதலை செந்தில்குமார், தமிழ் அமுதரசன், ஆனந்த் உள்ளிட்ட திமுக மாணவர் அணி மற்றும் மாவட்ட, மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ராசா, இந்தியாவிலேயே முதலமைச்சர் ஸ்டாலினுடன் ஒப்பிடும் அளவிற்கு எந்த தலைவரும் இல்லை என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி தோளில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள் நுழையலாம் என்று பாஜக திட்டம் போடுவதாகவும், இதனால்தான் சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் தேர்தல் என்று முதலமைச்சர் கூறியதை ராசா குறிப்பிட்டார். பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் இருந்தார், என்னிடத்தில் பேசிக் கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலை நாங்கள் மட்டுமல்ல, வேறு எவராலும் தவிர்க்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. அதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் சொன்ன வார்த்தை மேட்ச்லெஸ் லீடர். இவரோடு ஒப்பிடுவதற்கு இன்னொரு தலைவர் இல்லை என்கின்ற அளவிற்கு உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சியை, நல்ல திட்டங்களை தந்திருக்கிறார். மூன்று, பிராட் அலைன்ஸ், ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். நான்கு, சிரித்துக்கொண்டே சொன்னார், எங்களை பற்றி, பிஜேபியை பற்றி நீங்கள் 2 ஆண்டு காலம் முதலமைச்சர் செய்துவதற்கின்ற நேரேட்டிவ், பிஜேபி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் திராவிட மாடலை முன்னிறுத்தி 2 ஆண்டு காலமாக நாங்கள் வரக்கூடாது என்பதை எடப்பாடியை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு, இந்த தேர்தல் எடப்பாடிக்கான தேர்தல் அல்ல, இது தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்குமான தேர்தல் என்கின்ற அந்த நேரேட்டிவை செட் பண்ணி இருக்கிறீர்களே, இது 4வது காரணம். இந்த 4 காரணமும் உங்களை அரியணையில் வைத்தே தீரும்.